மாதவன் ஞாபகம் மாதவன் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் சாக்லேட் பாயா இருந்தாரு. அலைப்பாயுதே, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன படம் நடிச்சிருந்தாரு, மின்னலே. இப்போ இதெல்லாம் வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா வேட்டை, இப்ப வந்து வேட்டை பண்ணாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அலைப்பாயுதே, அதுக்கப்புறம் வந்துட்டு மின்னலே எல்லாம் ஐயோ அப்பெல்லாம் சான்ஸே நான் இல்ல. ஸ்கூல் படிக்கும் போது அந்த படம் எல்லாம் வந்துச்சு. ஓ மை காட், அவ்வளோ ஒரு கிரேசி. மாதவன் 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 மாதிரியே பையன் வேணும், மாதவன் மாதிரியே பொண்ணு. ஸோ இது மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்து கஷ்டம்தான் இருந்தாலும் இப்ப இருக்கிற மாதவன் இல்ல, அப்ப இருக்க மாதவன். சோ வந்து இதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளூர் மாதவன் மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர கிரேஸ்ல. அப்ப மாதவன் 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 தான். ஸ்கூல் பொண்ணா இருக்கும்போது நானே கிரேசியா இருக்கும்போது காலேஜ் பசங்க எவ்வளவு கிரேசியா இருந்திருப்பாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சூப்பரா நல்லா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், சிரிச்சாலே அவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது இவரோட மார்க்கெட் போக போக டவுன் ஆயிடுச்சு. அவர் வந்து கரெக்டா அவரோட பாடி எல்லாம் மெயின்டைன் பண்ணி இன்னும் நல்லா கரெக்டான ஸ்கிரிப்ட் எல்லாம் சூஸ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோ, இன்னும் வந்து சூப்பரான படங்கள்லாம் இன்ன வரைக்கும் நல்லா அழகா லாங் ஸ்டேவா இருந்திருப்பாரு. ஆனா அவர் வந்து கரெக்டா பண்ணலன்னு நமக்கு தெரியாது. ஓகே, இருந்தாலும் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வேட்டை இந்த படத்துல வந்து ஆர்யாவோட அண்ணனா பண்ணிட்டு இருந்தாரு. அதுவும் போலீஸ் கெட்டப், அதுல கொஞ்சம் ஃபிட்டா தான் இருந்தார். போலீஸ் கொஞ்சம் ஆமா கொஞ்சம் ரீசெண்டா கூட மாதவன் நான் உடம்ப கம்மி பண்ணி ஆவேன்னு சொல்லிட்டு வந்து உடம்பெல்லாம் ரொம்ப ஃபிட் பண்ணியிருந்தாருன்னு கூட கேள்விப்படுறோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் போயிட்டாரு, ஐ மீன் ஹாலிவுட் இல்ல பாலிவுட் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய தெலுங்கு மூவிஸ்ல எல்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கெட்டப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரியங்கா சோப்ரா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம் ஒண்ணு பண்றாங்க. சோ அந்த படத்துல ஹிந்தில அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மாதவன் வந்து அவங்களோட ட்ரைனரா வராராம். குத்துச்சண்டை, ஐ மீன் வந்துட்டு பாக்ஸிங். பாக்ஸிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாக்ஸிங் ட்ரைனரா வராராம். சோ நம்ம மாதவன் அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து ஸ்பெஷலா போயிட்டு வெளிநாட்டுல போயிட்டு ட்ரைனிங் எடுத்திருக்காராம். ஒரு பெரிய ஒரு பாக்ஸர் கிட்ட வந்துட்டு ட்ரைனர் எடுத்திருக்காராம். இந்த மாதிரி வந்து நான் இது மாதிரி படத்துல இது பண்ண போறேன், ஸோ இந்த ரோல் பண்ண போறேன், என்னெல்லாம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து ட்ரைனரா பண்ண போறாராம். இவ்வளவு டேலண்ட் இருக்குல்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறதுக்குன்னு ஒரு மைண்ட் வேணும். ஏன்னா ஒரு ஃபுல் டெடிகேஷன் அதான். ஸோ இது பண்ணதுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா உடம்புலாம் ஸ்லிம் பண்ண திருப்பி ஒரு கம்பேக் வந்தா எல்லாருமே அக்செப்ட் பண்ணலாம். அவர் என்ன சொல்றேன், திருப்பி அந்த கரெக்டா இம்பார்ட்டன்டான ரோல் சாக்லேட் பாய் ரோல் அந்த ரன் படத்துல எல்லாம் அவ்வளவு சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை திருப்பி வந்தாருன்னா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா பிடிச்சிரும் ஈஸியா. ஸோ இவர் இது மாதிரி ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காராம். பார்ப்போம் எப்படி இருக்கும்ட்டு.